இங்கே வந்திருக்கிறேன். இந்நாளில் கூட நான் அதிகமாக நேசிக்கிறதான நான் அதிகமாக கனம் பண்ணுகிறானே அருமையான பாஸ்டர் ஸ்டீவன்ராஜ் அவர்களுக்காக என்னோட நண்பர் அவர்களுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கத்த அவர்களுக்கு நல்ல சுகத்தை பலனையும் ஆரோக்கியத்தை கத்த கொடுப்பாராக. விசேஷமாக அருமையான சிஸ்டர், அருமையான அன்பு மகன் ஹஸ்பண்ட், சின்ன தம்பி அவர்களுக்கு கத்தர் ஆசீர்வதிப்பாராக. உடன் ஊழியர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த ஆராதனை வந்திருக்கிற அன்பு தம்பி தங்கைகள், சகோதர சகோதரிகள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்ட தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை மைப்படுவதாக. இந்த நாளில் கூட நல்ல அருமையான பாடலை பாடி கர்த்தரை மைப்படுத்தி ஆராதிக்க தேவன் நமக்கு பாராட்ட கிருபைகளை எண்ணி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். வேத வசனங்களே சபையில் போதவர் மூலமாக நீங்கள் கொடுக்கப்படும் போது அதை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரேமை மாறட்டும். எங்கள் சபைக்கு சொல்வது போல நான் உங்கள் சபைக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை மைப்படுவதாக. சிரித்த முகத்தோடு உங்கள் பக்கத்தில் இருக்கிற சேக்கன் கொடுங்க. பிரைஸ் தி சொல்லுங்கள். நம்முடைய தமிழர் பண்பாடு. ஹல்லேலூயா. ஒருக்கிற இருக்க வேண்டிய தேவையில்லை, சந்தோஷத்தோடு காணப்படுவோம். நானும் கூட போன வருஷத்தில் இதே நேரத்தில் பெட் ரெஸ்ட்டில் இருக்கின்றேன். ஆக்சிடென்ட் ஆகி பாஸ்டர் அவர்கள் வந்து பார்த்தார்கள், ஜெபித்தார்கள். அநேக பரிசுத்தவான்கள் ஜெபித்தாங்க. இன்றைக்கு எழும்பி நிற்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை மைப்படுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஆமென் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஜெபசந்தியோடு காணப்படுவோமாக. வாசியை கேட்போமாக. செய்திக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களை புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதங்களை புஸ்தகம் 115 சங்கீதம். 115 சங்கீதம் அதனுடைய 12 வசனத்தை வாசிக்க கேட்போமாக. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுமாக ஒரு நிமிஷம் கர்த்தர் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். கர்த்தர் இந்த சபையை நினைத்திருக்கிறார். ஊழியர் பிள்ளைகளை அவர் நினைத்திருக்கிறார். ஆராதிக்கிற பிள்ளைகளை அவர் நினைத்திருக்கிறார். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் நினைக்கிற தேவன். பூரா பாலா ஷாம்தா ரீமா லாராசியா ஜீசஸ். இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீரன்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீரன்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுமே, சமூகத்தாலே நடத்துவே. சொல்லுமாக. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. என்கோ என் துணையாளரே, தாகம் தீக்கு ஜீவதள் நீரே. என்கோ இரண்ட துணையாளரே, தாகம் தீக்கு ஜீவதள் நீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. Yes, thank you Lord. ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் கதறும் போது என்னை காண்பவரே. ஓராவா சந்தல ரீமானாசியா. ஆமென் ஆமென். சோர்ந்து போகும் நேரத்தில்
வேலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேலையில்லதை பெருக செய்கின்றீர். சோர்ந்து போகும் வேளையில் ஆமென் தருகின்றீர். சத்துவமில்லா வேலையில்லதை பெருக செய்கின்றீர். பலனடைந்திடுவே உயர பறந்திடுவே நான் பலனடைந்திடுவே உயர பறந்திடுவே. எழுகோ எழுத துணையாளரே தாக தீவு தீவதன் நீரே. எழுகோ எழுத துணையாளரே தாக தீவு தீவதன் நீரே. ஆவியானவரே ஓ ரமபவ சந்தன இமனரவ சந்தி மனரவ ஆமென் ஹalleluya. ஆவியானவரே சொல்லுமாங்க ஆவியானவரே. ஆவியான வரவேற்போமாக. ஆவியான நம்மோடு பேசும்படியாக. Yes, thank you Lord. ஆவியானவரே ஓ ரமலா ரைமலரா ஆவியானவரே. அப்படியே கரங்க தட்டி கத்தாரிப்போமாக. ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே. Welcome to Holy Spirit. Welcome to Holy Spirit. உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. வல்லம் இறங்குவதாக. வல்லம் இறங்குவதாக. வல்லம் இறங்குவதாக. உம்முடைய வார்த்தை இப்ப வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஓ வார்த்தை வெளிப்படட்டும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ரபல ரபல ரப சந்தன ரபோடரா ஓ ஆமென் ஆவியானவரே. கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பலவிதமான பள்ளத்தாக்குகள் நாங்கள் இறங்கி போக வேண்டிய சூழ்நிலை வந்த வேளையிலே அந்த பள்ளத்தாக்குகள் எல்லாவற்றையும் நாங்கள் தூக்கி எடுத்து எங்களை பாதுகாத்து சோர்ந்து நேரங்கள் எல்லாம் எங்களை பலம் தந்து நடத்தும் கிருபைக்காக நன்றி. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் சொன்ன வார்த்தை பிரகாரமாக நீர் இந்த ஊழியத்தையும் ஊழியர்களுடைய பிள்ளைகளையும் விசுவாச மக்களையும் நினைத்திருக்கிறீர். நீ ஆசீர்வதிக்கப்பட கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய வார்த்தையினால் எங்களோடு கூட இடைப்படுங்க. நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. தொடர்ந்து நம்முடைய பிரச்சனை ஆளுகை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். வாசிப்போமா? மறுபடியும் வாசிங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஹல்லேலூயா ஆமென். கர்த்தரை இப்பொழுதாக எத்தனை விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை? ஹல்லேலூயா ஆமென். கர்த்தரை இப்பொழுதாக கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் 6 குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை சொல்லுங்க. கர்த்தர் நம்மை ஆமென் இப்படி சொல்லுங்க. கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் என்ன செய்வாராம்? இஸ்ரவேல் குடும்பத்தாரை உன் பேர் நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவதாக நீ தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டாயே. ஹல்லேலூயா ஆமென் பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் சொன்னா தேவனுடைய பிள்ளைகள், 6 குடும்பம் சொன்னால் ஊழியம் செய்கிற பிள்ளைகள். பாருங்கள் ஈக்குவலா இந்த வார்த்தை வருகிறது. ஹல்லேலூயா ஆமென். நல்ல அல்லேலூயா சொல்லணும். ஹல்லேலூயா ஆமென். நீங்க அல்லேலூயா சொல்லணும் இல்லைன்னா இன்னைக்கு 12 மணி வரை தான் எங்க ஆராதனை. ஹல்லேலூயா ஆமென். கர்த்தரை இப்படிதாக பிரைஸ் தி லார்ட். எனக்கு 10 மணி தான் டைம் கொடுத்துருக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு மிஞ்சி நான் போகிறதுக்கு எனக்கு எந்த விருப்பமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா எங்கே போனாலும் அப்படிதான். ஹல்லேலூயா. ஆகவே நல்ல ஆக்டிவாக இருக்க பழக வேண்டும் ஆண்டோட ஆலயத்தில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல அப்பாவுக்கு கரங்களை தட்டுவோமாக. அவர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 6 குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை வாசிக்கும் போது 2 காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஒருவேளை இந்த வசனத்தை நீங்கள் அடிக்கடி உங்களுடைய ஃபேமிலி ப்ரேயரில் சபையில் ஆமென் ஆராதனையில் இந்த வார்த்தை நீங்கள் வாசித்துக்கலாம்.
ரெண்டு காரியம். அவர் நம்மை நினைக்கிற தேவன், இரண்டாவதாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். எல்லாம் சொல்லுங்க, அவர் நம்மை, நீங்க தான் பேச போறீங்க. அவர் நம்மை, இரண்டாவது அவர் நம்ம என்ன செய்கிறவர், ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஆமென். அருமையான பாஸ்டர் ஸ்டீவன் ராஜ் ஐயாவை கர்த்தர் நினைக்கிற தேவன். அவரை கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிற தேவன். இங்க வந்திருக்க ஒவ்வொரு கர்த்தர் நினைக்கிற தேவன். நீங்கள் எங்களை பார்த்து சொல்லலாம், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஆமென். நாம் ஆசீர்வதிக்கிற நினைக்கிற அப்பாவோட பாதத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எந்த நிலைமையிலே அவர் ஆசீர்வதிப்பார். அவர் நம்ம நினைக்க வேண்டுமானால், ஆமென், அவர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ரைட், உண்மைதான். ஆனால் சில ப்ரொசீஜரை அவர் என்ன செய்கிறாரு, நமக்கு சொல்லி தரப்போகிறார். தெய்வ பிள்ளைகளே, வாசி கேட்போமாக. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் நம்மை ஒரு கர்த்தருடைய பிள்ளை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகம புஸ்தகத்தை திருப்பமாக. ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியை கேட்போமாக. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, எஸ் போதும். வேதம் சொல்கிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேர் என்ன செய்வேன், பப்ளிசிட்டி பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன். நீ எப்படி இருப்பாய், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரை இப்பொழுதாக பிரியமானவர்களே, ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்தாரு, வேர்பிரித்து தேவனுடைய பிள்ளையாக, தேவ மனிதனாக அவரை கர்த்தர் என்ன செய்தாரு, ஏற்படுத்தும்னாகி அவனுக்கு பேர் வந்து ஆபிரகாம். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்தாரு, வாக்குத்தத்தங்களை கொடுத்து, ஆமென், உறுதிப்படுத்தி ஸ்டடிமென்ட் கொடுத்து, ஆபிரகாம் உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படுவாயாக சொல்லி கர்த்தர் நல்ல பேரை மாற்றி கொடுத்து என்ன செய்தார், அவரை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன். நீ என்ன செய்வாய், எப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார் சொன்னால், முதல் காரியம் வாக்கு தத்தங்களை தந்து, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வாக்கு தத்தங்களை நமக்கு தந்து நம்மை அவர் நினைத்து அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமே, ஆமென். கர்த்தரை இப்படிதாக பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்தத்துக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ப்ராமிசஸ். ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார், ஆராதிக்க வந்திருக்க பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறார், ஊழியர் பிள்ளைகளுக்கு இந்த வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நான் பல இடங்களில் ஆண்டோட வார்த்தை பேசும்போது, எங்கள் சபையில் பேசும்போது சொல்லுவேன், இந்த வாக்கு தத்தம் சுருங்க சொல்ல போனால் இது நமக்கு ஒரு செக்கு. ஹல்லேலூயா, ஆமென். இது என்ன வாக்கு தத்தம், நமக்கு என்ன, இது செக்கு கிடையாது, செக்கு. ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தை சரியாக நம்ம புரிந்து கொண்டால், அதை ஏற்றுக்கொண்டால் அது செக்காக மாறும், இல்லைன்னா சிக்கலாக மாறும். கர்த்தரை இப்படிதாக பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆனால் இந்த வாக்கு தத்தத்தை நமக்கு ஆண்டவர் ஒரு செக்காக தந்திருக்கிறார். ஆலயத்தில் கொண்டு வந்து அதை டிராப் பண்ணி அதை என்ன செய்கிறோம், ஏற்றெடுக்கிறோம், உரிமை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை இப்படிதாக பிரியமானவர்களை, ஜனவரி 1ஆம் தேதி சொல்லும் போது, ஆமென், எல்லா சபைகளுக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை ஊழியக்காரர்கள் என்ன செய்வார்கள், கொடுத்து மக்கள் என்ன செய்வார்கள், என்கரேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா, ஆமென். சிஸ்டர், உங்கள் சபைக்கு என்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார், இது கவனிங்க, யாரும் கீழே பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். உங்கள் சபைக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, எங்கள் சபைக்கு இந்த வாக்குத்தத்தம். உங்கள் சபைக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, எங்கள் சபை இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஓ பரவாயில்ல, க்ளோரி டு காட். ஹல்லேலூயா. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் 6 மந்த் தான் போகும், 6 மாத கேரண்டி. ஆமே, டைம் பீஸில் பார்த்தீங்கன்னா, இந்த டைம் பீஸ் பார்த்தீங்கன்னா அதில் பேட்டரியில் நினைக்கிறேன், பிரைஸ்லான், அது பேட்டரி போட்டால் தான் என்ன செய்யும், ஒர்க் ஆகும். பேட்டரி இல்லைன்னா நிற்கும். அனைவருடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களை சுதந்திர முடியாதபடிக்கு சில காரியங்கள், சில தடைகள் ஏற்படும் நிமித்தமாக அந்த வாக்குத்தத்தங்கள் என்ன செய்ய முடியவில்லை, கிரியேட் பண்ண முடியாதபடிக்கு அநேகர் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆபிரகாமை கர்த்தர் ஸ்டடிமென்ட் பண்ணினார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேர் என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஹல்லேலூயா. பொதுவாக நம்முடைய தனிப்பட்ட பிரேயரில் ஒருவேளை இப்படி ஜெபிக்கலாம், ஆபிரகாமின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஈசாக்கின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், யாக்கோபின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படி சொல்லுங்கன்னா, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கு
கத்த வாக்குதங்களை கொடுத்து கத்தவளை தைரியப்படுத்தின அப்படினாலே அவளை கத்த ஆசீர்வதித்தா. அதே தான் நாம் என்ன செய்கிறோம்? ரிசீவ் பண்ணுகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், நாம் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற யாருடைய பேரை சொல்லி என்ன செய்யல, ஆண்டவரே இந்த பேரை இந்த தானியேலின் தேவனே அப்படி நம்ம அது சிம்பிளா காமனாக சொல்லுறதா? ஆனால் ஸ்டெடியாக ஸ்ட்ராங்காக சொல்ல வார்த்தை ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆபிரகாம் ஒருவனாக இருந்த ஆபிரகாமை அழைத்தா, வேறுபடுத்தினால், வாக்குதங்களை கொடுத்தாரு. என்ன செய்தாரு? அந்த வாக்குதத்தின் மூலமாக கர்த்தர் ஆபிரகாமை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படிதாக ஆபிரகாம் வயது சென்றவனாக காணப்பட்டான். சாராளும் வயது சென்றவனாக காணப்பட்டாங்க. சாரோடைய கற்பம் மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்தால் இனி ஒண்ணுமே நடக்காதுன்னு சொல்லி ஆமே டாக்டரால விதியளிக்கப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் எந்த இடத்துல முடியாது என்று மனுஷன் சொல்கிறாரோ அதே இடத்தை கத்த முடிய வைக்கிற தேவனாகிறார். கரங்களை தட்டி கத்தரை சோதரிப்பமாக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வயதான காலத்திலே கத்த கொடுத்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமோட வாழ்க்கை நிறைவேறினது. ஹல்லேலூயா. ஆமே. கத்தனை இப்படிதாக ஒரு நாள் ஆபிரகாம் கேட்ட ஆண்டவர் சொன்னார் வார்த்தை, எப்பா நீ கொஞ்சம் வெளியே வாப்பா, மேலே பாருப்பா சொன்னார். இவன் தான் வானத்தை அண்ணாந்து பார்த்தான். இந்த நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் உன் சந்ததி இவ்வளோ பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னொரு வாட்டி கடற்கரை கொண்டு போகிறாரு. நீ கீழே பாரு சொன்னார். முதல் மேலே பாரு, கீழே பாரு, மேலே பாரு, கீழே பாரு. மேலே பார்த்தான், கீழே பார்த்தான். நல்ல எக்ஸசைஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படிதாக கீழே பார்க்கிறான். ஆமே. அந்த கடற்கரை மணலை பார்க்கிறான். உன்னுடைய சந்ததி எண்ண முடியாத சந்ததியாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் வாக்குத்த சந்ததியாக ஈசாக்கு கத்த கொடுத்தா. அல்ல சொல்லுங்க ஹல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு ஐசக்கு, இங்கே நிற்கிறேன் ஐசக்கு. ஹல்லேலூயா. ஆமே. இங்கே ஒரு சில ஐசக் இருக்கான்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படிதாக பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே பாருங்கள், இப்படி வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆபிரகாமை நினைத்து வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆபிரகாம் சந்ததி மூலமாக அநேக பிரபுக்களையும் ராஜாக்களையும் கர்த்தர் என்ன செய்தாரு? ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபைக்கென்று கர்த்தர் வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். எதிர விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆராதனை ஸ்தலத்திலே ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள் வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை 2026 வருஷம் முடிக்கும் முன்னாடி கர்த்தர் நிறைவேற்ற இருக்கிறார். கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. நல்ல உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. ஹல்லேலூயா. நல்ல பலமாய் கரங்கள் தட்டுங்களே. இயேசுவின் நாமத்தால இந்த சபைக்கென்று, இந்த ஊழியத்துக்கென்று, ஊழியத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கென்று கர்த்தர் நினைத்திருக்கிற மட்டுமல்ல, வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரையிலும் என் அப்பன் சும்மா இருக்கவே மாட்டார். அந்த வாக்குத்தத்தம் ஒருபோது ஒளிந்து போகாது. வேதம் சொல்லுகிறது. ஆமே. ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமாக. கொஞ்சம் வேகமாக எடுத்து வாசிக்கலாம். அவங்க வாசிக்கும் போது மற்ற கவனிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி என்ன செய்தானா? அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து, மறுபடியும் வாசிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற, நல்ல கவனிக்க, இந்த வார்த்தை நல்ல மென்ஷன் பண்ணுங்க. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தங்கச்சி, தம்பி, அருமையான சகோதரி, சகோதரி, மை டியர் பிரதர் சிஸ்டர், வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறவர். நாம் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை நினைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தர் இப்படிதாக அதை நம்பி விசுவாசத்தில் எப்படி இருந்தானா? ஒரு விசுவாசிகள் கூட விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கக்கூடாது. விசுவாசத்தில் ஆமே எனக்கு ஒன்றும் நடக்கல சொல்லக்கூடாது. 2026 வருஷம் முடிக்கும் முன்னாடி கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கலாம். ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கும். அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறும் என்பதை மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. ஆமே. வாக்குத்தத்தங்கள் எனக்கு நேரம் இல்லை. ஆமே. ஒரு சில வசனங்கள் சொல்ல விரும்புகிறேன். வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் கிறிஸ்துவுக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென் சொன்னால், ஆமென் சொன்னால் அப்படியே
அப்படியாக கடவது. ஹல்லேலூயா. சிலவங்க ஜெபம் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? ஆமென் ஆமென். சிலது அப்படியே கம்முன்னு இருக்கு. ஹல்லேலூயா. பார்த்துருக்கீங்களா? சிலவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே கண்ணு திறந்து பார்த்து பாருங்க, கூட இருக்கும் நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல ஆராதிப்பாங்க. ஆனால் நமக்கு ஒரு எழுப்புதலாக இருக்குது. திடீர்னு ஜெபம் பண்ணாத தூங்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள பாருங்க, நமக்குள்ளே இருக்கிற ஆவியே போகும். ஆமென் ஸ்தோத்திரம். அப்போ நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பக்கத்துக்கு என்ன செய்வாங்க? ஆமென் ஆமென் ஆமென். அப்போ ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு பூஸ்ட் போல் இருக்கு. அல்ல சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தம் இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ பிரதராக இருந்தாலும் சிஸ்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஜெபம் பண்ணும்போது ஆமென் ஆமென் அப்படியாக கடவது, அப்படியாக கடவது. ஹல்லேலூயா. சும்மா ஆமென் போடக்கூடாது. ஹல்லேலூயா. கத்தனைப்பட்டதாக பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் கிறிஸ்துக்கள் ஆமென் என்றும் இருக்கிறது. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் நினைத்தருளி ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தது உண்மையானால், இன்றைக்கு கர்த்தர் என்னை உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுமாக. ஆமென். கத்தனைப்பட்டதாக. இரண்டாவதாக, கர்த்தர் நம்மை எப்படி நினைத்திருக்கிறார், எப்படி அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் புத்தகம் 24 Genesis chapter 24 verse 1. ஆதியாகமம் 24 அதிகாரம் முதல் வசனம். முதல் காரியம், கர்த்தர் எப்படி ஒரு தெய்வ பிள்ளையை ஆசீர்வதிக்கிறாரா? வாக்குத்தத்தங்களை தந்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. சத்தமலை ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இப்படிதான். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, எப்படி அவர் நினைத்து ஆசீர்வதிக்கிறாரா? ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானா கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களை என்ன செய்தாரு? இரண்டாவது காரியம் நோட் பண்ணி சொல்லுங்க, சகல காரியங்களிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவங்க கரம் உயர்த்தி அல்ல சொல்லுமாக. ஹல்லேலூயா. சகல காரியங்கள், நீங்க செய்யற வேலையா இருக்கலாம், உங்க பிள்ளையுடைய படிப்பா இருக்கலாம், உங்களுடைய ஃபேமிலி லைஃபா இருக்கலாம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், சகல காரியங்களிலும் கர்த்தர் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிக்க தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஆமென் அல்லேலே போட்டாதான் நிறைவேறும் கண்டிப்பா. ஆமென். இல்லைன்னா சும்மா வந்துட்டு சும்மா தான் போக வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தனைப்பட்டதாக பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இரண்டாவதாக வேதம் சொல்லப்படுது, ஆபிரகாம் வயது சென்று ஆமென் முதிர்ந்தவனானான். என்னைக்கு ஒரு மனுஷனுடைய வயசு ஒன்று போல் இருக்காது. ஹல்லேலூயா. தோற்றங்கள் மாற்றங்கள் எல்லாம் இருக்கும். ஆபிரகாமுக்கு முடி போய் கொட்டி விட்டதா இருக்கலாம், ஒருவேளை ஆமென் பல்லு போயிருக்கலாம், ஒருவேளை சரீரத்தில் ஹெல்த் கம்மியாக இருக்கலாம். ஆனாலும் கூட ஆபிரகாமை கர்த்தர் கைவிடவில்லை. சகல காரியம் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷன்ல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்க மறந்து போகாதீங்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஆமென். உங்க பிள்ளைகளுக்காக எடுக்கிற காரியங்களிலே சகல காரியம் ஒரு ஆசீர்வாதம் மறந்து போகாதீங்க. இந்த ஊழியத்துக்காக எடுக்கிற காரியங்களிலே ஒரு சகல காரியம் ஒரு ஆசீர்வாதம் மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? இந்த திருவள்ளூர் வந்த புதுசில் நான் இந்த லைன் இப்படி போயிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு ஐயாவை சோதர இப்போ தான் நல்ல பழக்கம், ஃப்ரெண்ட்லியா. ஆனால் பார்த்தீங்கன்னா அழகான சபை இங்கே ஒரு மார்க்கெட்டில் வச்சுருப்பாங்க, அழகாக இருக்குது. எங்கள் வீட்டை மட்டும் சொல்ல ரொம்ப அழகாக இருக்குது, அற்புதமாக இருக்குது, இந்த ஊழல் நல்ல ஆசிரமாக இருக்குது சொல்லி எங்கள் வீட்டை மட்டும் நான் சொன்னது உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். சோதரன் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஊழியத்துடைய சகல காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே நடக்கிற ஒவ்வொரு பிரேயர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் இருக்கிற இடத்துல உங்கள் பேரை போடுங்க, உங்கள் பேரை போட்டு நீங்கள் வாசிங்க. ஆபிரகாம் வயது சென்று ஆமென் நான் வயது சென்று முதிர்ந்தவனானே கர்த்தர் ஆபிரகாமே அவனை என்ன செய்தார்? சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமாக சொல்ல வார்த்தை, உங்களுடைய சகல காரியங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை இப்படிதாக வாசிக்க கேட்போமாக. 128 சங்கீதம் 2 வசனத்தை வாசிக்க கேட்போமாக. 128 சங்கீதம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இங்க வேலை செய்து கொண்டிருக்கிற அருமையான ஆபீஸ்ல சரி, தனிப்பட்ட முறையிலான சரி, நீங்க வேலை பார்த்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நீங்க சாப்பிட போறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ரொம்ப கம்மியா இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென்.
2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போமாக. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே எத்தனை மாதம் சிஸ்டர்? சத்தமா சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க எத்தனை மாதம்? ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத்தை சேர்த்து வாசிங்க. கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் எத்தனை மாதம் ஆசீர்வதிச்சாரு? அதுக்கு மேல ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டால் என்ன நடக்கும்? அதை பார்த்து அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய பெட்டி, நல்ல கவனிங்க, கர்த்தருடைய பெட்டி பைபிளை வாசித்தீங்கன்னா, ஆமே, இந்த கர்த்தருடைய பெட்டியை ஒரு மாட்டு வண்டியிலே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படியாக மாடு கொஞ்சம் அரண்டது. பக்கத்தில் போயிட்டு இருந்ததான ஊசா என்கிறான மனுஷன் என்ன செய்தாரு? அந்த பெட்டி கீழே விழாதபடிக்கு கையை வச்சிருந்தாரு, பிடிக்க போனார். ஹல்லேலூயா, ஆமே, பிடிக்க போனார். பாருங்க, கர்த்தர் ஊசாவை என்ன செய்தாரு? அங்கே அடிச்சாரு, செத்தே போயிட்டான். ஹல்லேலூயா. தகுதி இல்லாதவங்க என்ன செய்ய கூடாது? கர்த்தருடைய பெட்டியை தொடவே கூடாது. தகுதி இல்லாதவங்க ஃபுல் பீட்டில் வரவே கூடாது. ஹல்லேலூயா, ஆமே, கர்த்தரை இப்படிதாக. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். எங்கள் சபையில் ஒரு சில ஊழியக்காரர்கள் முன்னாடி வந்துட்டு இருந்தாங்க. அது எனக்கு தெரியாது, ஆனால் விசுவாசிகளுக்கு தெரியும். ஐயா, எங்களுடைய சொந்தக்காரங்க, சொந்தமாக பந்தமாக எதுவாக இருந்தாலும், கோத்திரமாக குலமாக எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு டைம் சங்கீதம் தான் டைம். ஹல்லேலூயா, ஆமே. ஊழியக்காரர்கள் சபையை நடத்த போதர்களுக்கு தான் விசுவாசிகளுடைய நிலைமைகள் என்ன, ஆடுகள் நிலைமை என்ன, அதை தான் செய்தியை கொடுத்து அவங்களை தேற்றுகிறது, தைரியப்படுத்துறது. ஹல்லேலூயா. இப்போ ஐயாவுக்கு முடியாதனால தான் என்ன கூப்பிட்டுருக்காங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா, ஆமே, கர்த்தரை இப்படிதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, எங்கள் சபையில் எந்த காரணம் கொண்டு, ஆமே, எந்த தேவையில்லாத ஊழியக்காரர் நினைச்ச மாட்டாங்க வந்து, ஆமே, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, பயம் உண்டாகும். ஆமே, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கணத்தை நான் கொடுக்குறேன், இல்லைன்னு சொல்லலை. சங்கீதத்தை ஒரு 15 நிமிஷம் வாசித்துட்டு முடிங்க உட்கார்ந்து சொல்லி சாப்பாடெல்லாம் கொடுத்து செய்ய வேண்டிய உபகரணங்கள் எல்லாம் செய்து நாங்கள் அனுப்பி விடுவோம். ஹல்லேலூயா. பாருங்கள், ஊசா கர்த்தருடைய பெட்டி பிடிக்க போனா பாருங்க, கர்த்தவன் அடித்தாரு. ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ஆனால் தாவீதுக்கு இது ரொம்ப வேதனையாக இருந்தது. இப்படி ஒரு நல்ல நடக்கும்போது, இப்படி ஒரு கெட்டகா நடந்து சொல்லி வேதனை நடந்த போது, இந்த கர்த்தருடைய பெட்டி வேற எங்கேயாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆண்டவர் யாரையாவது ஒரு ஆள் என்ன செய்வார்? அடிப்பார். ஒரு மனசுக்குள்ள ஒரு உள் பயம் உண்டானது. இந்த கர்த்தருடைய பெட்டியை கித்தியனாகிய ஓபேத் ஏதோட வீட்டிலே கொண்டு போய் அங்கே வைத்தாங்க. கர்த்தருடைய பெட்டி நிமித்தமாக 3 மாதம் 3 months. ஹல்லேலூயா, ஆமே, 3 மாதம் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவனை அவனுடைய வீட்டார் அனைவரும் நினைச்சாரு, ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டி சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிரசன்ஸ், காட் பிரசன்ஸ், கர்த்தருடைய சமூகம். தெய்வ பிள்ளையே, கர்த்தர் ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளை, உங்க வீட்டுக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குமானால் 3 மாதம் இல்ல, நீங்க இருக்கிற கால வரை கர்த்தர் நிறைவே ஆசீர்வதிப்பார். நல்ல கரங்க தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. நீங்கள் இருக்கிற நாள் வரையிலும் கர்த்தர் நிறைவாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாக்கியம் பண்ணுவார். வேதம் சொல்கிறது, அவன் செய்கிற காரியம் வாக்கியம். ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய பெட்டி, கர்த்தருடைய சமூகம் தேவ சபைக்குள்ள இறங்கி வரும்போது, உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வரும்போது கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். ஹல்லேலூயா. சத்தம் இருக்கு. ஹல்லேலூயா, ஆமே, கர்த்தரை இப்படிதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, பாருங்கள், ஆமே, ஸ்தோத்திரம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போமாக. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடுகிற எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் என்ன செய்வாரு? கட்டளையிடுவாரு. வாசிங்கம்மா. உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே, உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே, இந்த மாவட்டத்திலே, நீங்க இருக்கிற இடத்திலே கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல கரங்க தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. நல்ல உற்சாகமாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த இடத்தை விட்டு ஆராதனை முடித்து போகும்போது இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தால தேவ சபைக்குள்ள இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். கர்த்தர் உங்களை என்னை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறவர்.
வாக்கு தத்தங்களை தந்து அவர் நம்மை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு பழைய பாட்டு உண்டு பாருங்க. இப்போ நிறைய புதிய பாட்டில் வந்தனால பாடல் வந்தனால பழைய பாட்டெல்லாம் ராகமே போயிடுச்சு. எனக்கு சுத்தமாக போச்சுது. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு தெரியல, இருக்க ஞாபகம் இருக்க தெரியல. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாத, எல்லாம் சொல்லுமாக. வாக்கு தத்தம் ரே, வாக்கு மாற உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. ஒரு விஷயம் கூட, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ. Yes, thank you Lord. வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. தேவனே தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர், தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. ஹல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. ரொம்ப தேங்க்ஸ் தம்பிமார்களே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களை என்ன செய்தாரு? ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்க இந்த காரியத்தை ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்க. உங்களை உங்களுக்கு எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். வேதம் சொல்லுற, நீ பட்டணத்திலும் வெளியிலும், ஆமே, நீ போகையிலும் ஆசைப்பட்டிருப்ப, நீ வருகையிலும். சிலது போகிற இடம் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது, வார இடம் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. பார்த்துருக்கீங்களா? போகிற இடம் எல்லாம் நஷ்டம், வருகிற இடம் எல்லாம் நஷ்டம். காரணம், வாக்குத்தத்தங்களை சுமந்து கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுற வார்த்தை, ஆபிரகாமை சகல காரியங்கள் ஆசீர்வதித்த தேவன். அவனுக்கு வயது போச்சு, அவனுக்கு 100 ஆயிடுச்சு, எல்லாம் நடந்தது உண்மைதான், கழுத்தெல்லாம் போனது உண்மைதான். ஆனாலும் வாக்குத்தத்தம் ஒருபோது மாறி போகவில்லை. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறலாம், பட் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஒருபோது மாறி போகாது. ஹல்லேலூயா. ஆமே. எனக்கு அருமையான தம்பி தங்கச்சி, அருமையான தேவ சபையே, கர்த்தர் உங்க தந்துக்கு வாக்குத்தத்தத்தை கண்டிப்பாக நிறைவேற்ற தேவனா இருக்கிறார். ஆபிரகாமை சகல காரியங்கள் ஆசீர்வதித்த உண்மையான உங்களை உங்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை இப்படிதான். மூன்றாவதாக, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பாரா? வாசிங்க. ஆமே. சங்கீதங்களை புஸ்தகம் 147 சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 147 அதிகாரம் 13 வசனத்தை வாசி கேட்போமாக. அவர் உன் வாசல்களின் தாழ்பாட்களை பலப்படுத்தி, ஆமே, பிள்ளைகள் மூலமாகவும், பிள்ளைகள் நமக்கு தந்திருக்கிறார், பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் நம்மை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் தந்திருக்க பிள்ளைகள் மூலம், ஆண் பிள்ளையாக இருந்தது, பெண் பிள்ளையாக இருந்தது, குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, மேரேஜ் பண்ணி கொடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுறாரு, ஆமே, உன் பிள்ளை, வாசிங்க மறுபடியும் வாசிங்க. அவர் உன் வாசல்களை தாழ்பாக்களை பலப்படுத்தி, உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகள் என்ன செய்வாரு? அடுத்தவங்க கிட்ட உள்ள பிள்ளை இல்லை, உங்ககிட்ட இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்ல சொல்லுங்களேன், சத்தம் அல்ல. ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிறது எல்லாம் பிள்ளைகள் தான். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிற பிள்ளைகள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய பார்வை பிள்ளைகள். மனுஷமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்திருக்க பிள்ளைகளை கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகள் கீழ்ப்படியா போட்டு அடிக்காதீங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தர் இப்பொழுதாக எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பிள்ளை கீழ்ப்படியில் நினச்சிவாங்க, பெரிய கொம்பு எடுப்பாங்க. ஆமே. அந்த சேண்டை விட பெருசாக இருக்கும், போட்டு அடிப்பாங்க. எனக்கு நிறைய அடிபட்டுருக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி நான் கீழ்ப்படி நல்லா வளர்ந்தேன், அதனால தான் அடி கிடச்சிது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே. ஆனால் எங்கள் அம்மா நல்லா ஜோம் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 92 சொன்ன காரியத்தை தான் சொல்லுறேன். எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு மூத்த பிள்ளை, எங்களுடைய தகப்பன் இங்கே
சில வருஷத்துக்கு முன்னாடி இங்கே செய்தி கொடுக்க வந்திருக்கிறாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம் கத்தனை இப்படிதாக. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோதரம் அந்த காலத்தில் என்னுடைய தாயார் நல்ல ஜபிக்கிறவங்க, நல்ல காலம் நல்ல முழங்கால்னு ஜபிப்பாங்க. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு முழங்கால் சொல்லும்போது ரொம்ப கஷ்டப்பாக இருக்கும். நல்லா ஜபிப்பாங்க, கால் அப்படியே முழங்காலும் ஜபிப்பாங்க. 7 மாதம் சுகர்னால கால் புண்களாகி கடைசியாக ரொம்ப முடியாத சூழ்நிலையும் கூட ட்ரை பண்ணி பார்த்தா முடியல. பிரியமானவர்களே, எனக்காக நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. தாய்ங்கிற பாசத்துக்கு இந்த உலகத்தை ஈடு இணையே கிடையாதுங்க. அல்லேலூயா. நான் 1991 வருஷம் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன், அதை டாக்டர் சம்மந்தமான படிப்பை தான் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஆசை மருத்துவத்துறையில் நல்ல முறை படித்து நல்ல எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும், கவனிக்க வேண்டும் என்று. இப்போ தான் மெடிக்கலில் நிறைய ஸ்பெஷலிஸ்டில் வந்திருக்குங்க. பிரியமானவர்களே, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உன்னை நான் அப்படி நான் விடலை, உன்னை ஊழியத்துக்கு தான் நான் என்ன செய்ய போகிறேன், ஜெபம் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஆமே. அந்த காலத்தில் இந்த பரிசுத்தவான்கள் அடிப்பட்டதும் வேதனைப்பட்டதும் விசுவாசம் மூலமாக துன்புறுக்கப்பட்டதெல்லாம் நான் கண்ணால் பார்த்தனால எனக்கு ஊழியம் சொன்னாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அல்லேலூயா. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஒரு ஜெபம், ஏசப்பா எனக்கு தந்துக்க பிள்ளை ஊழியக்கார மாற்ற ஆண்டவர். எங்கள் அம்மாவிட்ட சொல்லுவேன். ஸ்தோத்திரம். அப்போது எம்ஜிஆர் இருந்த நாள், முதலமைச்சர் இருந்த நாளில் நான் எங்கள் ஸ்கூல் பக்கம் தான், ஸ்கூல்லேருந்து உள்ளே வரும்போது கேட்பேன், உங்களுக்கு வேறு ஜெபமுனுக்கு வேறு வார்த்தை ஒன்றும் வரலையே அம்மா, எப்போ பார்த்தாலும் நான் ஊழியக்கார மாற்ற ஆண்டவரே. சோதரன், இது எப்படி எப்போ முடி உண்டாகுன்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட கேட்டேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் சாக போக முன்னாடியே நீ பிரசவம் பண்ணி நான் பார்க்க போகிறேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. பெட்டில் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு செய்தி, இது போல் விசுவாச பிள்ளைகள் அந்த காலத்தில் ஐபிசி மார்த்தாண்ட ஐபிசியில் நடக்கிற சம்பவம் இப்போ பெரிய பயங்கரமாக சபையெல்லாம் பயங்கரமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த இடத்துல 2 தடவை செய்தி கொடுத்தேன். அப்போது நிமிர்ந்து உட்கார்ந்துருக்க முடியாது. எங்கள் அம்மா சொன்னாங்க, பாத்தியா அன்னைக்கு நான் சொன்னேனே ஜெபம் பண்ணேன், உன்னை நான் ஊழியக்காரனுக்கு ஒப்புடுத்திருக்கிறேன் என்ன சொல்லி ஜெபம் பண்ணேன், நீ என்ன செய்தா தடை பண்ணினாயே, இப்போது இந்த ஜெபம் உன் பிரசங்கத்தை கேட்க எனக்கு உதவி செய்தது. அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய நல்ல கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எனக்கு 2 சகோதரங்க இருந்தாங்க. என்னுடைய இளைய சகோதரி என்னை விட ஒரு 3-4 வயது சின்னவா, இறந்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல அழகாக இருப்பாங்க. சங்கீதம் 150 அதிகாரம் நன்றாக தெரியும். என் தம்பி உலகத்தை விட்டு கடந்து சென்று 7வது மாதத்தில், என்னோடய தங்கச்சி உலகத்தை விட்டு கடந்து சென்று 7வது மாதத்தில் என் தம்பி இறந்துட்டாங்க. 92 எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. பிரியமானவர்களே, ஆனால் வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்களை நான் அனுபவித்தேன். நான் பட்ட பாடுகளை பார்த்தீங்கன்னா, பாகம் 1 பாகம் 2 இப்போ பாகம் 3 எழுதி கொண்டிருக்கிறேன். அப்படி அந்த அளவுக்கு நான் உபத்திரப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் இம்மட்டனை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 4 முறை உயிரற்ற நிலைமையில் இருந்து உயிருக்கு போராட்டிகிட்டு இருந்தேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மட்டுமில்லாமல் எல்லா பரிசுத்தவான்கள் அந்த காலத்தில் ஊழியக்காரர்கள் எல்லாரும் எனக்காக ஜெபம் பண்ணுறாங்க. அல்லேலூயா. எல்லாரோட ஜெபத்தினால இன்றைக்கு ஊழியக்கார கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்ல வந்த காரியம், அவர் வாசலின் தாழ்ப்பாக்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பதி கனி அவருக்கு. வேதம் சொல்கிறது, பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பதி கனி அவராக கிடைக்கும், பலன் வைத்து வாசிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை குழந்தை இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஆறுக்கு வந்திருக்கிறீங்களா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு நிறைவை கர்த்தர் தர போகிறார். கரங்க தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. எந்த பிள்ளையை குறித்து நீங்க வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, அதே பிள்ளை மூலமா உங்களுக்கு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நன்மையை தர என் ஆண்டவர் போதுமான தேவனாக இருக்கிறார். நல்ல கரங்க தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. இயேசுவின் நாமத்தால பிள்ளை மூலமா சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தால. ஜீசஸ் நேம். வேதம் சொல்கிறது 128 சங்கீதம் 6 வசனத்தில் வாசிக்கும் போது, நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும், நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய். அல்லேலூயா. சோதரே, காண்பீங்களா காண மாட்டீங்களா? அப்படி காண்மையன்னு சொல்லுங்க, மட்டும் வரல சொல்லுங்க. சிலவங்களுக்கு சின்ன டவுட்டு. அல்லேலூயா. இது நான் எங்கே போனாலும் கேட்குற கேள்வி.
ஒரு தலைமுறை கண்டவங்க அல்ல சொல்லுங்க. ஒரு தலைமுறை கண்டவங்க அல்ல சொல்லுங்க. நான் சொல்ல தமிழ் புரியுதா? இங்கிலீஷில் பேசணுமா? ஒரு தலைமுறை, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், ஒரு தலைமுறை கண்டவங்க. ஒரு தலைமுறை சொன்ன தெரியுமா? இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு மகள் இருக்கிறாள், அது ஒரு தலைமுறை. அல்லேலூயா. ஆமே. ஒரு தலைமுறை இருக்கிறவங்க கண்டவங்க அல்ல சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அல்லேலூயா சொல்கிறீங்களே. சிலருக்கு அப்படி சொல்ல மாட்டாங்க. 2 தலைமுறைகள் கண்டவங்க சொல்ல அல்ல சொல்லுங்க. 2 தலைமுறை. ஆமே. நான் 2 தலைமுறை கண்டேன். நான் 2 தலைமுறை கண்டேன். அல்லேலூயா. ஆமே. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளை மூலமாக கர்த்தர் உங்களை நினைத்தருளி உங்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. ஆமே. ஒரு அம்மா எப்போ அழுதுட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு 5 பெண் பிள்ளைங்க. போகிறவங்ககிட்ட வரவங்கிட்ட எல்லாம் ஒரே ஆளுக்கு எனக்கு ஆண்டவர் 5 பொண்ணை தந்தார், 5 பொண்ணை தந்தாருன்னு சொல்லி ஒரு ஐயாவிட்ட சொல்லும்போது அந்த ஐயா சொன்னார், ஏம்மா நீ அழுகிற? அழணுன்னா நான் தான் அழணும். எனக்கு 4 ஆம்பளை தந்திருக்காரு, ஒன்றும் கீழ்ப்படியில் எல்லாம் திசை மாதிரி இருக்குது. ஒரு 5 பொம்பளை தந்திருக்கிறாரு, ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லு, 5 பொண்ணு தான் சொன்னார். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அது ஆணா இருந்துச்சு பெண்ணா இருந்தாலும் சரி, கர்த்தர் தருகிற கற்பத்தின் கனி. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிக்க தேவனா இருக்கிறார். உங்க தந்திருக்கிற பிள்ளை மூலம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. ஆமே. கர்த்தரை இப்பொழுதாக பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, ஆமே, யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தை ஜஸ்ட் ஒன்று திருப்பமாக, யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசிப்போமாக. வேதம் என்ன சொல்கிறது? இதற்கு பின்பு யோபு எத்தனை தலைமுறை? 4 தலைமுறை. சத்தமா சொல்லுங்க, எத்தனை தலைமுறை? நீங்க சத்தமா 4 தலைமுறை சொன்ன 4 தலைமுறை சத்தமா சொன்னதா கர்த்தர் உங்களுக்கு 4 தலைமுறை 5 தலைமுறை தர போறாரு. ஆமா, விசுவாசத்தை சொல்லுங்க. யோபு எத்தனை தலைமுறை கண்டா சிஸ்டர் பிரதர்? ஆமே, 4 தலைமுறை கண்டா. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தாலே இந்த புல்பில்ல நின்று கொண்டு 2026 வருஷத்துடைய இந்த ஆமே மார்ச் மாதம் இந்த 15ஆம் தேதி இந்த 3வது ஓய்வு நாளில் ஊழியக்காரட்டி உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் 4 தலைமுறை இல்லை 5 தலைமுறைக்கு மேலே எனக்கு காண போறீங்க. நல்ல கரங்க தடி கர்த்தரை ஸ்தோத்திரமாக. ஐயா, நீங்கள் சொல்லுவதெல்லாம் கரெக்டு தான். ஒரு குழந்தைய வச்சுட்டு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். ஆமே, ஸ்தோத்திரம். திருவள்ளூரில் அப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை, எங்கள் ஊரில் பிரச்சனை. ஒரு குழந்தைய வச்சுட்டு என்ன பாடுபடுறாங்க. அந்த பிள்ளையை கவனிக்கணும்னா ஆயா, அந்த பிள்ளை கவனிக்கணும்னா சித்தி, சித்தப்பா. ஆமே, அது போதான்னு சொல்லி வேலைக்காரர் வச்சிருக்கிறாங்க, நர்ஸு கூட வச்சிருக்காங்க. ஆமே, காசு துட்டு கொடுத்து. பிரியமானவர்களே, அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா அது கீழ்ப்படியாமல் இருக்கு. சாப்பாடு கொடுக்கணும்னா இதே இந்த ஸ்டேஷன்லேருந்து ஆமா திருவள்ளூர் ஸ்டேஷன் கொண்டு போய் எடுத்து சாப்பிடு மகனே, சாப்பிடு மகனே, சாப்பிடு மகனே, செல்லாம் சாப்பிடு. ஓ பிரைஸ் தி லார்ட். அந்த காலத்தில் நீ சாப்பாடு இல்லையா, நீ உட்காரு சாப்பிடு, இயேசுவின் நாமத்தை சாப்பிடு. ஹல்லேலூயா. இப்போ அப்படி இல்லை, சாப்பிடு மகனே, சாப்பிடு மகனே, ஹல்லேலூயா, சாப்பிடு மகனே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது யோபு எத்தனை தலைமுறை கண்டான்? நீங்க 4 தலைமுறை காண போறீங்க. விசுவாசிங்க. ஹல்லேலூயா. இப்போதான் சில ஆட்கள் நல்லா சிரிக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். 1000 வால்ட் பல்பு. ஹல்லேலூயா. ஆமே, கர்த்தர் தீர்க்காயுசை உங்களுக்கு தர போகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. ஆமே, இந்த யோபுடைய சரித்திரம் நம்ம நன்றாக தெரியும், அதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. யோபுக்கு ஆரம்பத்தில் எல்லாம் போச்சுது. ஹல்லேலூயா. யோபுடைய ஆமை சூழ்நிலை பார்த்தீங்கன்னா 3 காலகட்டமாக பிரிக்கலாம். ஒன்று அவனுக்கு இருந்த ஆசீர்வாதம், இரண்டாவதாக அந்த ஆசீர்வாதம் இருந்த ஆசீர்வாதம் போய்விட்டது, மூன்றாவது பார்த்தீங்கன்னா போன ஆசீர்வாதம் திரும்பி வந்தது. அல்லேலூயா. ஆமே, கர்த்தர் இப்படிதாக பாருங்கள். யோபுடைய வாழ்க்கையில் ஆமே 7 குமாரர்களும் எத்தனை குமாரத்திகள்? 3 குமாரத்தி. 7 + 3 = 10 10. அல்லேலூயா. இந்த 10 பிள்ளைகளையும் நல்ல முறையில் யோபு வளர்த்தினார். அல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை யோபு கண்டு கொண்டான் வாசிக்கிறோம். ஆனால் இந்த பிள்ளைகள் அப்படியே போய்விட்டாங்க. பல சூழ்நிலையில் பல ஆபத்தில் சிக்கொண்டு மாட்டப்பட்டவர்களாக மரித்து போனார்கள் தேவ பிள்ளையே. கடைசியாக யோபு சொன்ன ஒரு வார்த்தை, ஆமே, கர்த்தர் கொடுத்தார். நம்ம அப்படி சொல்லுவோமோ தெரியல, எடுத்தாருன்னு. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், ஸ்தோத்திரம்.
1000 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நான் எத்தனை லட்சம் தசமாக போட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, தயவு செய்து எடுக்காதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். சில நேரங்களில் கர்த்தர் எடுத்தால் அது நம்ம என்ன செய்ய வேண்டும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும். கர்த்தர் ரெட்டிப்பான ஆசை நமக்கு பின்னாடி வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்த கர்த்தர் நாமத்துக்கு. யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை என்ன செய்தானா, சுரண்டி கொண்டு இருந்தான். வலியினாலே அப்படி சுரண்டி கொண்டு இருக்கிறான். ஆமாம், யோபுடைய மனைவி வருகிறாங்க. ஹல்லேலூயா. யோபுக்கு மனைவி பேர் சொல்லுங்க, தெரியுமான்னு பார்ப்போம். நான் சொல்லுறேன், மிஸ்ஸஸ் யோபு. ஹல்லேலூயா. ஆனால் யோபுக்கு மனைவிக்கு பேர் இருக்கு, ஆனால் நான் போட்டிருக்க பேர் மிஸ்ஸஸ் யோபு. ஹல்லேலூயா. மிஸ்ஸஸ் யோபு வந்து சொன்னாங்க, நீர் இன்னும் உங்களுடைய உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து விட்டானா, விடல. ஹல்லேலூயா. இப்போ உள்ள யோபு சொன்ன என்ன இருப்பாரு, நேராக ஸ்டேஷன் தான், வேற எங்கேயாவது ஒரு பாயிண்ட். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, யோபு சொன்னா, நீ பைத்தியக்கார பேசுறது போல பேசுகிறாய், தேவன் கை நன்மை பெற நான் தீமையும் பெற வேண்டாமோ. ஹல்லேலூயா. யோபு அங்கே முழங்கா நின்று தனி ரூமில் இருந்து, அப்பா எனக்கு 10 பிள்ளைகள் எடுத்தீர் ஆண்டவரே, அந்த 10 பிள்ளை எடுப்பது முன்னாக இவ்வளோ நீங்கள் எடுக்கக்கூடாதப்பா என்று சொல்லி யோபு என்ன செய்யல, ஜோமன் அல்ல. ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தனை இப்படிதாக இந்த காலகட்டத்தில் அப்படி தான் ஜோம் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டும், நீங்கள் நல்லா சிந்திங்க வார்த்தையை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, யோபுடைய நண்பர்கள் வந்து பரியாசிக்கிறாங்க, ஆறுதல் சொல்லுங்க பரியாசிக்கிறாங்க. ஆமென். இதெல்லாம் சகித்தான் பாருங்க. கடைசியை பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் பரியாசித்தார்களோ அவர் எல்லாரும் யோபை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோபை முன்னிலைமை பார்க்க பின்னிலைமை என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்கள் முன்னிலைமை பார்க்க பின்னிலைமையை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆனால் சாக ஓட்டை எடுத்து சுரண்டி சுரண்டி சாக போவதற்கு ஆயத்தமான அந்த யோபை கர்த்தர் சாவுக்கு இடம் கொடுக்காமடுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மைப்படுத்துமாக. சாவுக்கு இடம் கொடுக்காமடுங்க. 4 தலைமுறை காண என் அப்பர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. பிள்ளை மூலமாக கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆஸ்வதிப்பார். பிள்ளை மூலமாக கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தரை இப்படிதாக கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். நீதிமொழி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போமாக. நீதிமொழி 10ஆம் அதிகாரம் என்னமா, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும், அதனோடு அவர் வேதனை என்ன செய்ய மாட்டாரு, கூட்ட மாட்டார். கூட்டார் சொன்ன அர்த்தம் என்ன, கூட்டவே மாட்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வாக்குத்தத்தங்களை தந்து நம்ம நினைத்து அவர் ஆஸ்வதிப்பார். இரண்டாவதாக சகல காரியங்களையும் சகல காரியங்கள் மத்தியில் நம்ம என்ன செய்வார், ஆஸ்வதிப்பார். மூன்றாவது கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறாரு, நமக்கு அந்த பிள்ளை மூலமாக கர்த்தர் நம்மை கண்டிப்பாக ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. கடைசியாக பார்த்தீங்கன்னா, நெருக்கங்கள் சோதனை மத்தியிலே ஆண்டவர் எந்த தீங்கு ஒப்பிடுக்காதபடிக்கு கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. മനസ്സിലായോ? മനസ്സിലായോ? ആമേ. ഞാൻ പറഞ്ഞ മനസ്സിലായോ? ஆமே. மலையாளத்திலான ஹல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனை என்ன செய்ய மாட்டாரு. கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம், கண்ணீர் இல்லாத ஆசீர்வாதம், நெருக்கம் இல்லாத ஆசீர்வாதம். அதை தந்து கர்த்தர் உங்களை நிறைவாக என்ன செய்வார், நினைத்து உங்களை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். ஆமே. ஸ்தோத்திரம். ஆமே. இதோ என் உள்ளங்கை உன்னை என்ன செய்திருக்கிறேன், வரைந்திருக்கிறேன். ஏன் வரைந்திருக்கிற தெரியுமா? ஏன் வரைந்திருக்கிறாரு? அப்பப்போ எடுத்து பார்ப்பார், நம்ம நிறுத்தி பார்ப்பார். ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தர் இப்படிதாக நான் அருமையான தம்பி ஆஸ்பன் அவர்கள் அடிக்கடி நினைப்பேன். எங்கள் பாஸ்டர் மட்டும் அடிக்கடி சொல்லுவேன். ஆமே. சோதரன் என்னுடைய மகனை போல. ஆமாம். ஒரு விசேஷத்தை ஒரு அன்பு தம்பி மேலே இருக்கு. ஆமே. கர்த்தர் இப்படிதாக எங்கள் சர்ச்சை கூட வருவார். ஏதாவது அர்ஜென்ட் காரியம் சொன்னால் கூப்பிட்டோன்னே சரி அங்கள் வாரேன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. அவள் ஊழியக்கார சந்ததியை மட்டுமில்லை, விசுவாசிகளுடைய சந்ததியை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. முன்னாடி இருந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறீங்களே, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆஸ்வதிப்பார். அருமையான எங்கள் அருமையான பாஸ்டர் அவர்களை நினைத்திருக்கிற கர்த்தர் கண்டிப்பாக அவர் ஆஸ்வதிப்பார். எல்லா வியாதியை மாற்றி கர்த்தர் ஆஸ்வதிப்பார். கர்த்தர் சொல்லுகிறாரு, வியாதியை உன்னில் என்ன செய்வேன், விலக்குவேன். அப்பத்து தண்ணீர் என்ன செய்வேன், அப்பத்து தண்ணீரையும்
ஆசீர்வாதம் தருவேன் சொல்லியிருக்கிறாரு. கத்த கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். நல்ல பாடல் பாடி ஆராதனை நடத்தி கத்தோட வார்த்தை பேசுகிற அருமையான பாஸ்டர் அவர்களை கத்த வல்லமை இன்னும் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். இந்த நாளில் கத்த எனக்கு தந்த வார்த்தை மூலமாக கத்த உங்களோடு பேசியிருக்கிறாரு. இந்த வார்த்தை கத்த எனக்கு தந்திருக்கிறாரு. கத்த என்னை உங்களை நிறுத்தியிருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பார். வாக்குத்தத்தங்களை சுதந்திரத்துக் கொள்வோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இந்த கடைசி நாட்களில் சோதனை கண்டு சோர்ந்து போகாதீங்க, ஜெபிப்போம். தேசத்துக்காக ஜெபிப்போம். கத்த பெரிய காரியங்களை செய்வராக. காட் பிளஸ் யூ. கத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக.